பேசலாமா? ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க அப்துல் கரீம் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரவுத்திர பறவை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சேவல்களை வரலாறு இந்த மாதிரிலாம் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபார்ம் விசிட்லாம் போட்டிருந்தோம்ல. ஆமா ஆமா. அந்த விசிட்டுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா, வாத்தியார் சிஷியனோட உறவு, தேர்ந்தெடுக்கும் முறை, அவங்களோட இதை வந்து நாங்க பேசுறோம்னு சொல்லியிருந்தோம். இத்தனை காலகட்டமா நாங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டது வந்து சில சூழ்நிலை காரணமாக அது ஒரு கேப். ஆமா, சில நிறைய சூழ்நிலை இருந்தது. இதை வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி தான் பேச முடியும். ஏன்னா இப்ப பாய் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை படம் வந்து கொஞ்சம் ஓல்டானது. இப்போ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நந்தகுமார். நம்ம கூட இருக்கிறவரு, நம்ம டீம் எல்லாமே. ஆமா, ஒரு பெஸ்ட் தயாரிஸ்ட், ஒரு நல்ல ஜாக்கி. ஆமா, இன்னைக்கு ஒரு வாத்தியார் சிஷ்யன்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். அது வந்து எப்படின்னா, என்னுடைய அனுபவம் என்னுடைய இதை மட்டுமே பேசிட்டு போயிடுறது இல்லை. ஒருத்தரும் இருக்காரு, அவருடைய அனுபவமும் என்ன. ஏன்னா இவர் இந்த ஜெனரேஷன் இப்போ எனக்கு காலகட்டத்துல எப்படி எடுத்துப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஏன் இப்போ நம்ம வந்து ஒரு 3 பேரா இப்ப பேசுறோம்னா, இப்போ நான் வந்து என்னுடைய காலகட்டத்துல எனக்கு சின்ன வயசுல எனக்கு வாத்தியாருங்க இருக்காங்க. என் வாத்தியார் இப்போ கூட இருக்காரு. இந்த அனுபவங்களை நான் பேச போறேன். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இவர் இருக்காரு. இந்த ஜென்ரேஷன்ல வாத்தியாருங்க எப்படி இருக்காங்க, அதனால வரக்கூடிய இளைஞர்கள் வந்து மேம்மேல போறாங்களா இல்ல அவங்களால பாதிக்கப்படுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவர் சொன்னா நல்லா இருக்கும். வந்து ஜாக்கியா இறங்கினாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 90% வந்து அங்க வந்து வெற்றி தான். அந்த ஜாக்கியோட கலையை அண்ணன் வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருப்பாரு. அதுவும் இல்லாம லோக்கல் டூர்னமெண்ட்ல கப் அடிச்ச ஒரு ஆளு, வின்னர். கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் இதை பத்தி. ஸோ இவங்க 2 பேரோட கண்ணோட்டத்துல ஒரு வாத்தியாரோட குவாலிட்டி என்ன, ஒரு வாத்தியாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சொன்ன மாதிரி பாய், ஒரு வாத்தியாரோட குவாலிட்டிஸ்னு சிலது இருக்கு. சிஷியனோட கண் பார்வையில வாத்தியாருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் எந்தெந்த குவாலிட்டி, எப்படி ஒரு சிஷியன் கிட்ட ஒரு வாத்தியார் நடந்துக்கணும், உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. நந்தாண்ணா உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு எங்க அப்பா, எங்க பெரியப்பா, எங்க தாத்தா அந்த மாதிரி வந்ததுதான் எங்களுக்கு வழி. ஆமா, தந்தை வழி, பரம்பரை வழியா வந்ததுதான் இந்த சேவல்களை. மற்றபடி நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம ஒரு வாத்தியாரை தேர்ந்தெடுத்து நம்ம போய் கத்துக்கல. இந்த விஷயத்த நம்ம பண்ணோம். ஆனா ப்ராப்பரான்றது வந்து நம்ம வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த யூனுஸ் பைண்டு எங்களுடைய. ஆமா, இன்னைக்கு பாயே வந்து நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்காரு. யூடியூப்லயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, நிறைய பேர் பாய் கிட்ட கத்துக்கிறாங்க. பாயோட வாத்தியார்னா அப்ப அவரோட வரலாறு எப்படி இருக்கு? ஆமா, யூனுஸ் பை, ஆட்டோகார் யூனுஸ் பைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் எனக்கு வாத்தியாரு. எனக்கு ப்ராப்பரா ஷோக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து தெளிவடைஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறைய மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணி எனக்கு வீடியோவே அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் முறையில் நீங்கள் சொன்னீங்க பாய், இந்த முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், உணவு கொடுத்தேன், தயார் பண்ணேன், அதோ இந்த ரிசல்ட் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். வாத்தியார்னா எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, அவருடைய குவாலிட்டி எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து தட்சணை வச்சு தான் நம்ம வந்து சேவல் கலையை கற்றுப்போம். ஆமா, நீங்க உடனே போயிட்டு வந்து நான் வந்து சேவல் கலையை கத்துக்கணும், என்னை வந்து உங்க சிஷியனா ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, அப்படி இருந்த ஒரு காலகட்டம் நம்ம வந்து போகும்போது. ஆனா எங்க வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவர் வந்து நம்ம ஆளை பார்த்தே கணிச்சிருவார், இவரு இதுல இன்வால்வா இருக்கக்கூடியவரா இல்ல பாதியில வந்து பாதியில போகக்கூடியவரான்ட்டு. அதனால நம்ம ஒரு விஷயம் கேட்டோம், அவர் உடனே அந்த செகண்டே உட்காந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. முறையா ஒரு விஷயம் ஸ்ட்ரக்சரா கற்றுக் கொடுத்தாரு. அதனால வந்து எனக்கு கிடைச்ச வாத்தியார் ரொம்ப ரொம்ப ஒரு இலகுவானவர். ஆனா அந்த காலகட்டத்துல வந்து அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. அவங்க குரு தட்சணை வைக்கணும், அவங்க கூண்டுக்கு போகணும், அவங்க கூண்டை வந்து பெருகணும், அவங்க கூண்டு தீனி வைக்கணும். இப்படில இருந்து இந்த பேஸ்ல இருந்து வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி தான் வந்து சேவல் கலையை வந்து கத்துக்க முடியும். எடுத்த உடனே நம்ம முன்னாடி சேவல் தொடையை கத்து கொடுத்துட மாட்டாங்க, மருந்து சொல்லிட மாட்டாங்க, தயார் உணவு முறையை சொல்லிட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி அதுக்கான ஒரு காலகட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா, எங்க வாத்தியார் கஷ்டப்பட்டாரு. எங்களுடைய வாத்தியார் இப்படிதான், அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட, சைக்கிள் ஓட்டு ரொம்ப தூரம் போயிருக்காரு சேவல் கலைக்கு. நாங்க ஒரு இலகுவா தான் கத்துக்கணும். வாத்தியாருடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு வந்து இதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்.
எக்ஸ்பீரியன்ஸ் பத்தில 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு அவங்க வந்து இந்த பரம்பரை வழியா வந்திருப்பாங்க. ஆமா. அது அவங்களுடைய அந்த ரத்தத்திலே ஊறி இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் அதுல இருந்து விடுபட முடியாது. அவங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கும் சேவல். ஆமா, பார்ட்டா இருக்கும். அவங்க எதுல இருந்தாலும் அந்த கோழின்றது சேவல்கள்ன்றது அவங்க லைஃப்லயே இருக்கும். இப்போ அவங்க கிட்ட கத்துக்கிறதுன்றது ஒரு முறை இருக்கு. இப்போ அந்த மாதிரிதான் தேர்ந்து நம்ம எடுக்கணும் ஒரு வாதியார. பாய் வந்த வழியும் சரி, அவரு கடந்து வந்த பாதையும் சரி, டோட்டலா வேறுண்ணா. இப்போ நம்ம சுத்து வட்டாரத்துல இப்போ எனக்கு என்னோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூட். அவருக்கு இந்த மாதிரியான சோக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பொதுவான ஒரு ஆள் ஒரு சோக்குல இன்வால்வ் ஆறாரு அப்படின்னும் போது அவரு ஒரு வாத்தியாரா ஒரு பர்சனை எப்படி சூஸ் பண்ணுவாரு, அந்த வாத்தியாருக்கு என்னென்ன குவாலிட்டிலாம் நீங்க நினைக்கிறீங்க, எப்படி அவங்க ட்ரீட் பண்ணணும்? வாத்தியாரா வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க செலக்ட் பண்ண அப்படின்னா அவங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. புரியுது. இப்போ ஒரு ஊர் எடுத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு டீம் இருக்காது. கண்டிப்பா. சர்க்கிளா பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ல வந்து ஒரு 10 டீம் ஆச்சு. ஆமா. அந்த 10 டீம்ல யாராச்சும் சில பேர் ரொம்ப டாப்பா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சில பேர்ல ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆமா. தெரியாதவங்களா இருக்கலாம். நட்பு வட்டாரமா இருக்கலாம். கரெக்ட். அங்க நீ என்ட்ரி கொடுக்குற விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமா. ஆனா போய் சேர்ற கரெக்டா இருந்ததுன்னா சோக்க நீங்க கரெக்டா கத்துக்கலாம். ஒரு அரைகுறையான இடத்துல இருந்தாலும் நீ அந்த வாத்தியாரை ஏத்துக்கணும். கரெக்ட். நீ சேர்ற இடம் அரைகுறையான இடமா இருந்தாலும் அதை நீங்க வாத்தியாரா ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அவனே கத்துக்க முடியாது. நம்ம வாத்தியாரை ஏத்துக்கிறது கூட நம்ம இடத்துல இருந்து போனவங்க தான் இருப்பாரு. புரியுதுங்க புரியுதுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வழியில பயணிக்க கத்துக்கணும். இப்போ நீங்க கத்துக்கிட்ட முறை இருக்குல்லண்ணே, ஒரு குவாலிட்டிஸ் ஒரு வாத்தியாரை பார்த்து கத்துக்கிட்ட முறை, நீங்க இப்ப இந்த குவாலிட்டிலாம் நான் இருக்கேன், அதனால என்னோட சிஷியர்கள் இப்படி இருக்காங்க, நான் இதெல்லாம் பண்றேன்னா உங்க குவாலிட்டி தான் நான் சொல்றேன். இந்த சிஷியர்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க, நீங்க எப்படி நடந்துப்பீங்க? எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தன் வருவான், எடுத்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அவனோட தேவை வேற. அவனோட தேவை வேற. ஒருத்தவன் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு செய்யறாங்க, இதை ஆராய்ச்சி பண்றவன் கண்டிப்பா சோக்குல சிசினா ஆயிடும் ஒருத்தன் கிட்ட. கண்டிப்பா. அதாவது இன்வால்வ்டா இருக்கணும். அதுதான் விஷயம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க இந்த விஷயத்துல. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்வையினால பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சோப்பு பிடிச்சிருக்குன்றவங்க அவங்கள எப்படி 1000 ரூபாய் இருந்தா போய் வாங்கிடலாம். 1000 ரூபாய் இருந்தா போய் வாங்கிடலாம். அந்த கோழியை உருவாக்க கத்துக்கணும். அதுக்கு தேவைதான் வாத்தியார். இப்போ அதுக்கான மருத்துவம், அதோட மருத்துவம், அதை தயார் பண்ற விதம், தயார் பண்றது கரெக்டான விதமானு தெரியணும். அதுக்கு தகுதியான அவங்க இருக்கணும் பார்க்கணும். இப்போ ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சண்டையில நான் போய் என்னோட வாத்தியார் எப்படி தேர்ந்தெடுத்து அப்படின்ற ஒரு முறையை பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை ஒன்று நடக்குதுண்ணே, 2 பக்கமும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து காலாகாலமா பந்தயம் அடிச்சுட்டு வராரு ஒரு சைட்ல, இன்னொரு பக்கம் இருக்காரு, அவரு இப்பதான் புதுசா வந்த சோக்கால்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சண்டையில வந்து ஒருத்தர் இப்ப வந்த ஒரு ஆள் வந்து பந்தயம் அடிக்கிறாரு, இவரு காலாகாலமா அடிச்சுட்டு வராரு. இப்ப நான் அந்த இடத்துல புதுசா போய் நுழையிறேன். இப்போ நான் யாரை வாத்தியாரா சூஸ் பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒரு கண் பார்வையில்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவரு வட்டாரத்துல நல்ல ஆளு, ஒரு ஆட்கள் எண்ணிக்கையும் அதிகம், அவரோட வழியும் வேற. ஆனா இப்ப வந்து புதுசா ஒரு ஆளு அவரோட செலெக்ஷன் மூலமாவும் அவரோட கிரைட்டீரியா மூலமும் ஒரு இடத்துல வந்து வின் பண்றாருன்னு போது, இப்ப நான் வெளியில இருந்து பாக்குறேன், ஓகே இவர் பெரிய ஆளு, இவரோட வழி வேறன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனா, இல்ல அவரே வந்து அடிச்சிட்டாரு இவருன்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட போனா, இது என்னோட கேள்வி. நீங்க என்ன அது பதில் சொல்ற விஷயம்? வெற்றி பெருசா கொண்டாடுறவனோட தோல்விய ஏத்துக்கிறவன் சோக்காளி. கண்டிப்பா உண்மையான விஷயம். ஓகேங்களா, வெற்றி காணவனுக்கு தோல்வி பெரிய விஷயம் இல்லை. இது இல்லடா இன்னொன்னு அடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். ஆனா புதுசா வரவன் இதுதான் சோக்கு நினைச்சுப்பான். ஆமா, யாருகிட்ட போவோம்? நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து ஒருத்தன் அடிப்பட்டு பந்தயம் குத்து சில கோயில்களை வாங்கி ஏமாந்து ஒரு ஒரு லெவலுக்கு வரும்போது அப்போ அவர் வாத்தியாரா ஒரு சிசியை ஏற்றுக்கணும். புரியுது. புதுசா வந்து ஒருத்தன் அடிச்சானதுக்கோசம் இவன் பெரிய ஆளும் இல்லை, அடிப்பட்ட ஒரு சின்ன ஆளும் கிடையாது. ஆமா, சேவல்கலைன்றது அப்படிதான். எல்லாருக்குமே வெற்றி தோல்வியோட தோல்வியை பெருந்தன்மையா ஏத்துக்கணும். நீங்க என்ன ஏத்துங்களேன், ஸ்டார்டிங்ல நான் என் வாத்தியாரோட சண்டை விடும் போது எனக்கு கட்சி இடம் வந்து பெரிய இடம். ஒரு டீம்ல என்ட்ரி ஆகும், அதுக்கு நான் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம போன இடத்துல வந்து நம்மளோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட உருவாக்கணும். நான் உருவாக்கினேன். அந்த ஒரு டீம்ல ஜாக்கின்ற பேரை நான் எடுத்துக்கணும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. மக்கள் அதை வந்து
எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கரெக்டாக எடுத்துக்கினேன். ஆமா. என்னன்னா என் வாத்தியார்கிட்ட நான் கற்றுன விஷயம் என்னன்னா, நீ பண்ற விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா பண்ண சொல்லுவார், புரியுது. தப்புன்னா தப்புன்றுவாங்க.